கிரேட்டன் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே உடைய பவுலிங் யூனிட் டெரிஃபிக்கா இருக்கு. பட் இருந்தாலுமே பத்திரானா இல்லாதது மிகப்பெரிய குறைன்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது பத்திரானா ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அபிஷியல் ரிப்போர்ட்ஸ் நிறைய சொல்ல அப்படின்னா கூட அனிருத்தா ஸ்ரீகாந்த் இன்னும் ஏகப்பட்ட பேர் இந்த டாப்பிக்கை பத்தி அதிகம் பேசியிருக்காங்க. ஸோ பத்திரானா இல்லாதது சிஎஸ்கேக்கு எப்படி இருக்க போது, அவர் கம்பேக் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கா, ஓவராலா சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்னதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அந்த அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்திரானா ஆரம்பத்திலிருந்தே சிஎஸ்கேல விளையாடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணல. ஐ மீன் மேட்சுக்கு ஒரு நாள் முன்னாடியோ 2 நாள் முன்னாடியோ முடிவு பண்ணல. லாஸ்ட் டைம்ல தான் எல்லிஸ் விளையாண்டுருக்காரு பத்திரானாக்கு பதிலாக. பத்திரானாக்கு ஆல்ரெடி ஒரு சின்ன இன்ஜுரி அப்படிங்கிறதுனால அது பெருசு பண்ண வேண்டாம், ஒரு கேம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லிஸ் விளையாண்டுருக்காருங்கிற தகவல் தான் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அதற்கான காரணம் என்ன, அது எப்படி பர்ஃபெக்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மேட்ச் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தோனி வரும்போது பத்திரானா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து வெளியில தான் இருப்பாரு. சிஎஸ்கே உடைய டிப் டாப் ஃபுல் ஜெர்சியில இருப்பாரு. எப்பவுமே மேட்ச் விளையாடல அப்படின்னா ஷார்ட்ஸ் அது மட்டும் இல்லாம பயிற்சி ஆட்டத்துக்கான அந்த கிட்டு போட்டுட்டு தான் இருப்பாங்க, நம்மளால பார்க்க முடியும். பட் இருந்தாலுமே டிப் டாப்பா அவர் தான் விளையாட போறாரு பிளேயிங் லெவன்ல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்தாரு. ஃபைனல் டைம்ல அவருக்கு இருக்கக்கூடிய இன்ஜுரியை பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லிஸுக்கு சான்ஸ் கொடுத்தது. ஸோ எல்லிஸை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர் ஓரளவுக்கு நல்லாவே போட்டாருங்க. 30 ரன் எக்ஸ் கண்டிப்பா அவங்க டீம்லயே அவர் தான் வந்துட்டு அதிகமா ரன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னாலுமே கூட இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலுமே பத்திரானா ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய ஆசை. ஸோ அனிருத்தா ஸ்ரீகாந்த் ரீசெண்ட் டைம்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, இன்சைட் ரிப்போர்ட் சொல்லுதுங்க பத்திரானா ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இது அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் கிடையாதுன்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு. ஸோ ஓவராலா பத்திரானா விளையாடுவாரா இல்லையான்னு கேட்டா, ரீசெண்ட் டைம்ல பவுலிங் போட்டிருக்காருங்க. அதாவது இந்த இன்ஜுரி எல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா, அது முடிஞ்சு இந்த கேப்ல 5 நாள் இருந்திருக்கு. இந்த 5 நாள்ல 2 நாள் பயிற்சியில ஈடுபட்டிருக்காரு. 2 டேஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் 2 டேஸ் பயிற்சியிலே ஈடுபட்டிருக்காருங்கிற தகவல் தான் வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது பத்திரானா இருக்காரு அப்படிங்கிற அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. ஸோ ரூல்ட் அவுட் ஆகி அவர் மறுபடியும் ஸ்ரீலங்காக்கே போறக்கான சான்ஸ் எல்லாம் கிடையாது. 100% அவர் இங்க தான் இருக்க போறாரு. ஆனா ஆர்சிபிக்கு உண்டான அந்த கேம்ல அவர் விளையாடுவாரான்னு கேட்டா அதுதான் மிகப்பெரிய டவுட்டே. ஏன் அப்படின்னா அந்த இன்ஜுரியை இன்னும் பெருசு பண்ண வேண்டாம், ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துட்டு எல்லிஸுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பத்திரானா விளையாடலாமா இல்ல ரிப்ளேஸ்மெண்டா நம்ம வந்துட்டு வேற பிளேயர்ஸை எடுப்போமாங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்களே தவிர, ஸோ மற்றபடி பத்திரானா இப்பவே அவங்க ஊருக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த தகவல் எல்லாமே இப்போதைக்கு போய் தான். பட் இருந்தாலும் பத்திரானாவுடைய 100% ஃபிட்னஸ் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். சிஎஸ்கே இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, அது மட்டும் இல்லாம ஒரு சில பிரச்சனைகள் தான் இருந்தது, அதுவும் பேட்டிங்ல தான் இருந்தது. சாம் கர்னுக்கு பதிலாக ஒரு டிவான் கான்வேவை கொண்டு வரலாம். ஸோ மிடில் ஆர்டர்ல மாற்றங்களை கொண்டு வரலாம். ஸோ தீபக் ஹூடாக்கு ஒரு மேட்ச் கொடுத்து பார்க்கலாம். அது விளையாடல அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ நம்ம விஜய் சங்கர் மாத்தலாம்ங்கிற மாதிரி இந்த பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல தான் அவங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களே தவிர, மற்றபடி பவுலிங் நல்லா தாங்க இருக்கு. 12 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் அஸ்வின், ஜடேஜா அண்ட் நூர் இவங்க கிட்ட இருந்து 12 ஓவர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பா சுவாரா நம்மளால சொல்ல முடியும். கலீல் அகமது 4 ஓவர் போட்டுருவாரு. 16 ஓவர் முடிஞ்சு போச்சு. இன்னும் 4 ஓவர் போடுறதுக்கு மட்டும்தான் அந்த டெட் பவுலர் தேவை. அது எல்லிஸாவே எடுத்துட்டு போவாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷனுமே கூட. ஸோ இன்னும் ட்ராக் நல்லா இருந்தது அப்படின்னா, ரச்சின் ரவீந்திராக்கு இடையில 2 ஓவர் தள்ளிட்டாங்க அப்படின்னா எல்லிஸ் வெறும் 2 ஓவர் இல்ல 3 ஓவர் போடுறதுக்கான சான்ஸ் தான் ஹைலி பாசிபிள். ஸோ அப்படி பார்க்கும்போது சேப்பாக்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவே போகும்போது மட்டும்தான் பத்திரானாவுடைய நீட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ சேப்பாக்ல இதே காம்பினேஷனோட ஒரு 2 மேட்ச் விளையாண்டதுக்கு அப்புறம் ஸோ பத்திரானா மறுபடியும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் மேபி எல்லிஸுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் போரா இருந்து அப்படின்னா அவருக்கு பதிலாக வருவாரு, அப்படி இல்லைன்னா சாம் கர்னுக்கு பதிலாக வருவாரு. ஸோ இதுதான் சிஎஸ்கே உடைய பிளானா இருக்க போகுது. ஸோ ஓவராலா பத்திரானாக்கு இன்ஜுரி இருந்தாலுமே ஒரு மேட்ச் 2 மேட்ச் நல்லாவே ரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து போடுப்பா, நீ இன்ஜுரியை பெருசு பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ மற்றபடி ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு திக் மூமெண்ட் தான். ஸோ அடுத்த 2 மேட்ச்ல நம்மளால சுவாரா சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு பயிற்சியில ஈடுபட்டுட்டாங்க இருக்காரு, ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆயிட்டாரு அப்படின்னா ஆர்சிபி மேட்ச்ல எதிர்பார்க்கலாம். ஆனா குயிக் சேஞ்ச் சிஎஸ்கே பண்ணுவாங்களான்னு கேட்டா ஒரு டவுட் தான். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதுதான் பத்திரானாவுடைய அப்டேட். அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காக்கெல்லாம் போகல, சிஎஸ்கேல தான் இருக்காரு. 3 மேட்ச் பார்ப்பாங்க. அட் த சேம் டைம் 100% ஃபிட்னா ஆர்சிபி கூடயே விளையாடலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டா வந்திருக்கு. இன்னும் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே இதை பத்தி பேசலாம். அனிருத்தா ஸ்ரீகாந்த் மட்டும்தான் இதை பத்தி பேசியிருந்தாரு. ஸோ ஓவராலாம் இன்னும் நமக்கு 1 வீக்ல தெரிஞ்சிடும். ஏன்னா 1 வீக்ல 2 கேம் இருக்கு. ஆர்சிபி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவே 6 இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த கேம்ல பத்திரானா 100% ஃபிட்டா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத. இதை பத்தின கருத்துக்கள் தாராளமா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்படி இருக்க சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.